ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்கழி கோலங்களுக்கு ரெடி ஆகலாம் வாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இருந்த கலர் கோலப்பொடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கோலப்பொடியும் கொஞ்சம் இருந்தது, நிறையா கலர் கோலப்பொடியும் இருந்தது. ஏற்கனவே லாஸ்ட் இயர் வாங்கினது தான் இது. இந்த வாட்டி இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கல. நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் எனக்கு கைக்கு கிடைக்கல. அதனால் இருக்கிற கோலப்பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிக்குவேன். எப்போவுமே பேப்பர் கப்ஸில் இந்த கலர் கோலப்பொடியெல்லாம் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவேன். பட் இந்த தடவை அப்படியே டைரெக்டாக இந்த கவரோடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேட்ஸில் ஃபுல்லாகவும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய கோலப்பொடி எப்போவுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இருக்கிற கலர்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம போடுற கோலங்கள் ரொம்ப அழகாக ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளை கோலப்பொடியில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துட்டு அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்ம கோலம் எல்லாமே. இது ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸ் தான் எங்கிட்ட நிறைய இருக்குது. இந்த கோலப்பொடி எல்லாமே நான் அருப்புக்கோட்டையிலேருந்து தான் வாங்குகிறேன். தேங்க்யூ.